அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகால நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தகல சூக்க லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அன்பிற்குரியவர்களே, நாளும் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இன்று 4ஆம் கலிமாவினுடைய சிறப்புகளையும் அதை ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தகல சூக்க, ஒருவர் கடைவீதிக்கு போகிறார். கடைவீதிக்கு போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, லஹுல் முல்கு, அரசாட்சி அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது, வலஹுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்கே உரியதாக இருக்கிறது, யுஹ்யி வ யுமீத், அவன் உயிருள்ளவர்களை மரணமாகவும் செய்கிறான், மரணித்தவர்களை உயிராக்கவும் செய்கிறான், பியதிஹில் கைர், எல்லாம் அவன் கையில் இருக்கிறது, வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்ற இந்த கலிமாவை கடைவீதிக்கு போகும்போது ஒருவர் ஓதினால் கதபல்லாஹு லஹு அல்ஃப அல்ஃப ஹசனாத்தின், அல்லாஹ் அவருக்கு 10 லட்சம் நன்மைகளை எழுதுகிறான். வ மஹா அன்ஹு அல்ஃப அல்ஃப சிய்யாத்தின், அவருடைய 10 லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான். வ ரஃபஅ லஹு அல்ஃப அல்ஃப தரஜாத்தின், 10 லட்சம் அந்தஸ்துகளை அவருக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான். இன்னும் பெருமானார் சொன்னார்கள், அவருக்காக வேண்டி நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையும் கட்டப்படுகிறது. ஒருவர் இந்த கலிமாவை ஓதி அவர் இறைவனிடத்திலே துவா செய்தால் அந்த துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் காலையிலே இந்த கலிமாவை 10 தடவை ஓதினால் அவருக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, 4 அடிமைகளை உரிமை விட்டதற்கு சமமான நன்மைகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். இதே போல அவர் மகரிபுல் ஓதினாலும் மகரிபில் இருந்து மறுநாள் ஃபஜர் வரைக்கும் இதே போன்று உண்டான நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துவாக்களில் ஆக சிறந்ததும் வார்த்தைகளில் சிறந்ததும் நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் அரஃபாவுடைய தினத்தில் ஓதிய ஒரு கலிமா இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த 4ஆம் கலிமா தான். இதே போல இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 4ஆம் கலிமாவை ஒருவர் மன தூய்மையோடு ஓதுகிறார். அப்படி ஓதினால் அவருக்காக வேண்டி வானத்தில் உள்ள கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத்தான பார்வை இவர் மீது விழுகிறது.
அதற்கு பிறகு இவர் எதை வேண்டுமானாலும் கேட்டு பெறக்கூடிய தகுதியை இவர் பெற்றுக்கொள்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் பெருமானார், இந்த துவாவை ஓதி அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லது வேற ஏதாவது இறைவனிடத்தில் கேட்டாலும் அதை அல்லாஹ் கொடுக்கிறான். அதோடு ஒருவர் இந்த கலிமாக்களை ஓதி ஒழு செய்து அவர் தொழுகுவாரேயானால் அவரின் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிகவும் இலகுவான, அதிகமான நன்மைகளையும் சிறப்புகளையும் தரக்கூடிய இந்த கலிமாக்களை அதிகம் ஓதி இறைவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தருவானாக என்ற துவாவோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.